திமுக பணத்தை நம்பி இருக்கிறது, அவ்வளவுதான். பணம் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க, அவங்க ஆளு கிடையாது. உறுதியாக நம் கூட்டணி வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம். குறைந்தது. இங்க வந்திருக்கின்ற என் தம்பிகளும் தங்கைகளும், இன்னும் 2 மாதம் இருக்கிறது உங்களுக்கு. திமுக பணத்தை நம்பி இருக்கிறது, அவ்வளவுதான். பணம் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க, அவங்க ஆளு கிடையாது. கிராமத்திலையும் இல்ல, பூத்திலையும் இல்ல, எங்கேயுமே கிடையாது. நம்ம உங்களுடைய உழைப்பு, என் தம்பிகள் தங்கைகளுடைய உழைப்பு, குறிப்பாக இளைஞர் சங்கத்தினுடைய உழைப்பு. ஏன்னா எனக்கு தெரியும் என் தம்பிகள் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நம் இயக்கத்திற்காக, நம் கட்சிக்காக கடுமையான உழைக்கின்ற ஆற்றல் படைத்த என் தம்பிகள். நீங்க நினைச்சீங்கன்னா எந்த புரட்சி வேணா செய்யலாம், அவ்வளவு திறமை உள்ளவர்கள் நீங்கள். நான் உலகத்தில் எத்தனையோ நாடுகளை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ நாடுகளில் பல புரட்சிகள் நடந்திருக்கிறது. யாராலனா உங்களை போன்ற இளைஞர்களால். 2011 2012 அந்த காலத்திலே அரப் ஸ்பிரிங் ரெவல்யூஷன் என்று அங்கே ஆப்பிரிக்கா கண்டத்தில் வடக்கு பகுதியிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்தது. துனிசியா நாட்டிலே அந்த புரட்சி தொடங்கியது. பிறகு லிபியா, ஈஜிப்ட் போன்ற நாடுகளில் அந்த புரட்சி பரவி 27 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக ஆண்ட அதிபர்களை ஒரே வாரத்திலே தூக்கி எறிய வைத்த அந்த நாட்டின் இளைஞர்கள். அவர்களை விட நீங்கள் திறமைசாலிகள், அவர்களை விட நீங்கள் வீரமுள்ளவர்கள். ஏன் அங்க போனோம்? இந்தியாவுல அண்டை நாடுகள் கடந்த ஆண்டு பங்களாதேஷிலே நடந்த மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஆட்சி மாற்றம் நடந்தது. கடந்த ஆண்டு நேபாளில் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஆட்சி மாற்றம் நடந்தது. அதற்கு முந்தைய ஆண்டிலே இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஆட்சி மாற்றம் நடந்தது. அத்துணை புரட்சியும் செய்தது யார்? உங்களை போன்ற இளைஞர்கள் தான். அவர்கள் செய்த அந்த புரட்சி சில நேரத்திலே வன்முறை இருந்தது, அதை நாம் தவிர்க்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு புரட்சி உங்களால் நடைபெற வேண்டும், நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் இறுதி கட்டம், இன்னும் 2 மாதத்திலே. அதனால்தான் களத்திலே இறங்குங்கள். இந்த தீய சக்தி திமுகவை பற்றி சொல்லுங்கள், இந்த ஊழல் திமுகவை பற்றி சொல்லுங்கள். இந்த மக்கள் விரோத சக்தி திமுக, பெண்களுக்கு எதிரான சக்தி திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, மது விற்கின்ற திமுக, கேடு கட்ட திமுக ஆட்சியை பற்றி நீங்கள் வீதி வீதியாக, வீடு வீடாக, ஊர் ஊராக சொல்லுங்கள். சொல்லி ஒரு மாற்றம் உறுதியாக நடக்கும், உறுதியாக நடக்கும். நல்ல கூட்டணிகளே நாம் சென்றிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே அண்ணா திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி, வெற்றி கூட்டணியில் நாம் சேர்ந்திருக்கின்றோம். உறுதியாக நம் கூட்டணி வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம். குறைந்தது. என்னுடைய ஆசை திமுக ஒற்றை இலக்கு தான். எண்ணிக்கையில 10க்குள்ள அவ்வளவுதான் வருவாங்க. அது பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா நான் போய் பார்த்துட்டேன், எல்லா பகுதியிலும் பார்த்தா அவ்வளவு மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள், திமுக மேல ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். அனைத்து தரப்பு மக்களும் அதிகமா யாருன்னா பெற்றோர்கள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள்.